ஹே guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் thumbnailல பார்த்துருக்கலாம், இல்லைனா இந்த ரைட் சைடில் தெரியுது இல்லையா. ஸோ அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து லோ பாலி பிஸ்டல். ஸோ இது வந்து வீக் 5ஓட Day 2 சேலஞ்ச் பிஸ்டல். ஸோ இது வந்துட்டு நான் சீக்கிரமாக போட்டிருக்கணும், லைக் சீசன் 1 சொதப்பிக்கிச்சு. லைக் நான் ஒரு வீக் கேப் விட்டுட்டு சீசன் 2 திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 7 days ஆஃப் பிளண்டர் அப்படின்னு சொல்லி சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து எல்லா வீடியோஸுமே ப்ரீவியஸாகவே போட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கரெக்டான டைமிங்க்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். பட் இந்த சீசன் 1 வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க, ஐ மீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ ரொம்ப பேச விரும்பல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே guys, ஸோ எப்பவும் போல் மெட்டீரியல்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக பிஸ்டல் எல்லாமே வந்து ஆல் பாடி வந்து மெட்டல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் கலர். ஸோ பிளாக் மெட்டாலிக் ஃபுல்லாக இருக்கும், ரஃப்னஸ் லைட்டாக குறைச்சிருப்பேன். அண்டு சில்வர் பார்த்திங்கன்னா வந்துட்டு லைட்டாக ஒயிட் ஷேட் மாதிரி இருக்க மெட்டாலிக் ஃபுல்லாகவும் ரஃப்னஸ் வந்து லைட்டாக மைல்டாக குறைச்சிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் கலர்ஸ் எல்லாமே இதே ப்ராசஸ் தான். பட் அந்த கிரிப்பில் இருக்க வேவ் டெக்ஸ்டர் மட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரொசீஜராக ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அது என்னென்னா ஒரு வேவ் டெக்ஸ்டரை எடுத்து அதில் வந்து ஸ்கேல் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து அந்த கலர் நோட டேரெக்டாக பேஸ் கலரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து 2 கலர் நோட் இருக்கும். இதை பற்றி நான் டெடிக்கேட்டடாக வந்து வீடியோ போடுறேன், இப்போதைக்கு வந்து இதை பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து இதோட ரெஃபரன்ஸ் வந்து டிஸ்கார்டில் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இதில் இருக்க மெட்டீரியல்ஸ். லைக் எல்லாமே வந்து ப்ரொசீஜரல் அண்ட் பிரின்சிபல் ஷேடரில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் தான். இப்போ நம்ம வந்துட்டு டிஃபால்ட் கியூபை வச்சே மாடல் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் ஃப்ரண்ட் ஆக்சஸில் நீங்கள் வந்து மிரர் அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ரைட் சைடில் ரைட் ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் வந்து மேலே லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரூஷன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து ரைட் சைடில் ரைட்லேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு பிளாக்கி பிஸ்டல் ஷேப் கிடைக்குதா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு லூப் கட் 2 சைடும், லைக் கீழே பேஸ்லேயும் அண்ட் சைடில் போகிற அதுலேயும் லூப் கட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு இன்சர்ட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறம் அது வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். பவுண்ட்ரியை மட்டும் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரெண்டுமே கிளிப்பாக இருக்கும். மிரரிங்கில் கிளிப்பாக நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கிளிப் ஆனதுக்கப்புறம் ஷிஃப்ட் எஸ் யூஸ் பண்ணுறோம். ஷிஃப்ட் எஸ் யூஸ் பண்ணி அதை வந்து க்ரோ பண்ணதுக்கப்புறம், லைக் அதை பெருசாக ஃப்ளாட்டனாக ஒரு சிங்கன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ட் ஈயில் எக்ஸ்ட்ரூட் எல்லாம் நார்மல்ஸ் கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிரிட்ஜ் ஃபேஸஸ் கொடுக்கணும். ஸோ அதை பிரிட்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல் டவுன் பண்ணி ஸ்மூத் டவுன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு கிரிப்பில் வந்து லைட்டான டீட்டெயில் தானே இருக்குது. ஸோ கொஞ்சம் டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கேலிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு சப்போர்ட்டிங் லூப் கொடுக்குறேன். ஸோ இந்த சப்போர்ட்டிங் லூப் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி அந்த கொஞ்சம் பிஸ்டல் கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக. இப்போ பேஸில் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கீழே போன மாதிரி இருக்குது, அதனால் மேலே தூக்கிட்டு ரைட் சைடில் கொஞ்சம் புஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ புஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து லைக் கொஞ்சம் இப்போ உங்களுக்கே தெரியுது இல்லையா, லைக் அந்த டிஃபால்ட்டான ஒரு பிஸ்டலான ஒரு ஷேப் லுக் வருது. ஸோ இதை இந்த பின்னாடி கார்னரை கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லுக் கிடைக்கும். இப்போ நான் வந்து அந்த ட்ரிகர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வரணும். ஸோ அதனால் அந்த என்டையர் லூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் தள்ளுறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மெத்தட் நமக்கு ட்ரிகர் கார்டு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் ட்ரிகர் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் எஸ் யூஸ் பண்ணி க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் ரொட்டேட் இதை தான் பண்ண போகிறோம். இப்போ ட்ரிகரை மாடல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே ஒரு சப்போர்ட்டிங் லூப் கொடுக்குறேன். இது வந்து லைக் அந்த பெண்ட் இருக்குங்கிறதுக்காக அந்த லூப் ஆல்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் இசட் ஆக்சிஸில் 0 கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது ஃப்ளாட்டன் ஆயிரும். அது ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் பின்னாடி வர அந்த ஒரே ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணி லைட்டாக வெளியில் புஷ் பண்ணுறேன். ஸோ அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்காக. அப்புறம் 2 சப்போர்ட்டிங் லூப் கொடுக்குறேன். இது வந்துட்டு லைக் நம்ம ஃபைனலாக வந்து அந்த ஹேண்ட் கிரிப்பை வந்து வெளியில் எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடுப்போம், அதுக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகசின் கீழே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஸ்ட்ரிங் டவுன் மூவ் பண்ணுறது அதெல்லாம் தான் சிம்பிள் பேசிக் ஸ்டஃப் தான் அங்கே பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பேரல் அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு இதாட்டம் இருக்கும்ல, ரவுண்ட் ஆட்டம் இருக்கும்ல, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சர்ட் பண்ணுறேன். அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அதை வந்து நம்ம சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணணும். அதை சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா பிளெண்டரில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆட் ஆன் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த டாப் அண்ட் பாட்டம் 2 எட்ஜஸையும் செலக்ட் பண்ணி சப்டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் லூப் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் ஆன் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ப்ரிஃபரன்ஸஸில் நீங்கள் போய் நீங்கள் அந்த ஆட் ஆன்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லூப் டூல்ஸில் சர்க்கிள் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிளாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி கிராப் பண்ணி வெளியில் இழுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு சிம்பிளாக ஒரு பிளேன், ஐ மீன் அது ஒரு 4 வேர்டெக்ஸ் இருக்கிறத 6ஆக மாற்றி நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் நான் வந்து பிஸ்டலை வந்து நான் 3 பார்ட்டாக பிரித்து பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் இந்த நடுவில் இருக்க இந்த பார்ட்டை வந்து நான் கீழே வந்து எக்ஸ்ட்ரூட், ஐ மீன்
மூவ் பண்ண போகிறேன். பட் இப்படி அந்த எனக்கு ரொம்ப ஸ்லோப்பாக வேணாங்கக்காக இன்னொரு எட்ஜ் லூப் ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த 3 பர்டிகுலர் ஃபேஸஸை மட்டும் செலக்ட் பண்ணி கீழே வந்து புஷ் பண்ணுவேன். ஸோ அதை புஷ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஷார்ப்பாக வராமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை வந்து கீழே புஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்மூத்தாக வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணணும். பட் அது சென்டராக வரணும் அப்படின்னு இல்லையா? அதனால் அந்த 2 ஸ்லோப் ஃபேஸஸையும் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் எஸ் கொடுத்து ஸ்னாப் கொடுத்தோம் அப்படின்னா கர்சர் 3D கர்சர் வந்து அங்கே ஸ்னாப் ஆயிரும். இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு நான் புது சிலிண்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஏ கொடுத்து சிலிண்டர் க்ரியேட் பண்ணி பாலிகன் கவுண்ட் வந்து 12ல் வச்சுக்கோங்க. ஸோ லோ பாலி தானே. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரி கொடுங்க. நான் மாற்றி பண்ணிட்டேன். ஸோ ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு சிலிண்டர் வந்து ரொட்டேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஆஃப்செட் தள்ளி போயிருக்கு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஃபேஸஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன், எட்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மிடில் எட்ஜ் அந்த இந்த பக்கம் இருக்க மிடில் எட்ஜ் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் எஸ் கர்சர் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுக்கும் சென்டரில் கர்சர் போயிருக்கும். இப்போ ஷிஃப்ட் எஸ் கொடுத்து செலக்ஷன் டு கர்சர் கொடுத்தீங்கன்னா அந்த சிலிண்டர் வந்து கர்சருக்கு போயிடும். இப்போ ஸ்கேலிங்கில் ஒய் ஆக்சிஸில் பெருசு பண்ணிங்கன்னா அது வந்து முன்னாடி வந்து நீட்டிகிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பெருசு பண்ணிவிட்டு ஃபேஸை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த ஒரு ஃபேஸை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ளே எக்ஸ்ட்ரூட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த திக்னஸ் வந்து காமிக்கும். இப்போ நீங்கள் இதை ஜென்ரலாக பார்க்கும்போதே வந்து ஒரு பிஸ்டல் ஃபீல் இப்போயாவது வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாப் ஃபேஸஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்கேலிங் வெளியில் நீட்டிட்டு இருக்கக்கா ஸ்கேலிங் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் எக்ஸஸ் தானே ஒய் ஆக்சிஸில் அண்ட் இசட் ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ்லையும் நான் ஸ்கேலிங் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்க ஃபேஸஸ் எல்லாத்தையும் ஃப்ளாட் பண்ணுறதுக்கு எஸ் கொடுத்து இசட்டில் 0 கொடுத்தீங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும். இதுக்கப்புறம் மேலே புஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறது தெரியல, ஏன்னா டூப்ளிகேட் பண்ணோம். அது எல்லாமே அதே ஜாமெட்ரி ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்து ஒய் ஆக்சிஸில் 0 கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ வந்து அது வந்து ஃப்ளாட் ஆயிரும். ஸ்ட்ரெயிட் ஆனதுக்கப்புறம் உள்ளே லைட்டாக புஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஜாமெட்ரியை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணதுனால கீழே இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒவ்வொரு ரொட்டேஷனும் இருக்குது. அது எல்லாத்தையும் எஸ் கொடுத்து இசட் ஆக்சிஸ் 0 பண்ணிங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும். அதுக்கப்புறம் புஷ் டவுன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல புஷ் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு லூப் கட் வந்து நடுவில் கொடுத்துட்டு நான் இங்கே இருக்கிற பர்டிகுலர் 2 ஃபேஸஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸையும் நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த லைட்டாக வந்து ஒரு டீட்டெயில் லுக்கு கொடுக்கறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து இப்போ இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு லூப் எல் கொடுத்தீங்கன்னா லூப் இந்த என்டையர் லூப் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி டு எக்ஸ்ட்ரூட். ஓகேவா? நார்மல் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆல்ட் கொடுத்து மேனிஃபோல்டில் எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து டீட்டெயிலிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பில் வந்துட்டு லைட்டான ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன டீட்டெயில் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போவே வந்து உங்களுக்கு அந்த லோ பாலி லுக் கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த என்டையர் அந்த ரீலோட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த ரொட்டேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஸ்டல் எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ லோ பாலி தான், ஹை பாலி கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் டாடா பை.